வெல்கம் டு டே 17 ஆஃப் 100 டேஸ் vlog. இன்னைக்கு நம்ம காலேஜுக்கு லீவ் போட்டு குலதெய்வம் கோயிலுக்கு தான் போக போறோம். காலையிலேயே அம்மா நல்லா சுட சுட சாதம் முடிச்சு, அது கூட புளிக்குழம்பு கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, சுவையான, அருமையான ஒரு புளி சாதத்த ரெடி பண்ணிட்டாங்க. திடீர்னு பார்த்தா நம்ம தயிர் சாதமா கூட கேமியா குடுக்குறாரு. பிறகு கோயிலுக்கு தேவையான பொருட்கள்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு, வீட்ட பக்காவா ரெடி பண்ணிட்டு, சாமிய கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். குலதெய்வ கோயில்னாலே ஃபேமிலியோட போனா நல்லா தான் இருக்கும். பட் எனக்கு வீக் டேவா இருக்கிறதால சில பேர் மிஸ்ஸிங். அப்படியே கார் எடுத்து கிளம்பிட்டு, கிராமத்து சைடுலாம் வேடிக்கை பார்த்துட்டு, நல்லா பச்சை பசேல் புல்லெல்லாம் பார்க்கும்போதே கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சியா இருக்குங்க. இதெல்லாம் தாண்டி கோயிலுக்கு போகும்போது இன்னும் மகிழ்ச்சியா இருக்கு. நம்ம என்னதான் பெரிய பெரிய கோயில்ல கியூல நின்னு சாமிய பார்த்தாலும், நம்மளே அலங்காரம் பண்ணி சாமி கும்பிட்ற குலதெய்வ கோயில் மாதிரி வராதுங்க. பிறகு குலதெய்வ கோயில் வந்தாலே பொங்கல் ஒரு மெயின் மேட்டரா இருக்கும். ஸோ அதுக்கான வேலையெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு, அழகா அம்மா அதுக்கு பொட்டு வச்சுக்கிட்டு, பொங்கல் வைக்கிறதுக்கான வேலைய ஆரம்பிச்சுட்டோம். மங்களகரமா நாங்க சிப்ரானிக்ஸ் டுடூத் ஸ்பீக்கர் பாட்டோட பொங்கல் வைக்க ஆரம்பிச்சுட்டோம். இதுதாங்க எங்க குலதெய்வ கோயில். எங்க அம்மா மாவிளக்கு பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை ஏன் நீ இப்படி பார்க்குற? பிறகு ஐயர் த கிளாசிக் பூசாரி அவரோட அபிஷேக வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. அம்மனுக்கான அபிஷேகத்தை பூசாரி பார்த்துப்பாரு. பக்கத்தில் இருக்க மற்ற சாமிகளுக்கான அபிஷேகத்தை நாங்களே செய்வோம். பிறகு எங்கள் அப்பா அபிஷேகத்துக்காக இளநீ வெட்ட ஆரம்பிச்சிட்டாரு. எங்கள் அப்பா இளநீ வெட்டுறது ஸ்டைலே பிறகு அம்மனுக்கு தயிர் அபிஷேகம் பண்ணிட்டு ஃபைனலாக இந்த ஃப்ரூட்ஸ்லாம் வைப்பாங்க தெரியுமா, அந்த அபிஷேகத்தை பண்ணாங்க. பஞ்சாமிர்தம் அபிஷேகம். பிறகு அபிஷேகம் தண்ணி தேவைப்படுதுன்னு குளத்துல தண்ணி வச்சுட்டு நானும் எங்கள் அப்பா மற்ற சாமிகளுக்கான அபிஷேக வேலையை ஆரம்பிச்சிட்டோம். குலதெய்வ கோயில்னு வந்துட்டு நம்ம பங்குக்கு ஏதாவது செய்யாமல் இருந்தது எப்படி? பிறகு பொங்கல் வச்சு முடிச்சோடனே விநாயகர் கோயிலுக்கு போய் ஃபஸ்ட்டு அர்ச்சனை பண்ணிட்டு, பிறகு சாமிக்கு பிரசாதங்களை படையல் வச்சுட்டு, கூட இருக்க மற்ற சாமிகளுக்கும் அர்ச்சனை அலங்காரம்லாம் பண்ணிட்டு, அழகாக சாமியெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு பூஜையை ஆரம்பிச்சிட்டோம். பிறகு ஃபேமிலியோடு சேர்ந்து நல்லா சாமியை கும்பிட்டுட்டு, எடுத்து அந்த பிரசாதங்களை மற்றவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிக்கிட்டு, அப்புறம் நம்ம காலையில் செஞ்ச புளி சாதம் தயிர் சாதத்தை ஒரு தட்டு கட்டிட்டு, அடுத்த வருடம் சந்திக்கிறேன்னு ஆத்தாக்கிட்டேயும், நாளைக்கு சந்திக்கிறேன்னு உங்ககிட்டயும் சொல்லிட்டு விடைபெறுகிறேன் நண்பர்களே.